Hi friends, வணக்கம் and welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்ய போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என் சேனலோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த கிரேவியை வந்து நீங்கள் சப்பாத்தி, நான், இட்லி, தோசை அந்த மாதிரி என்ன டிஷ்ஷுக்குனாலும் சூப்பர்பாக இருக்கும். இது மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இதை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். இதையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, அதை 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு 10 முந்திரி. அப்புறம் மெயின் பொருள் வந்து மஷ்ரூமை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா இந்த சைஸில் இருக்க மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் என்னென்னா, ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, கொஞ்சம் ஜாவித்ரி, அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்யலாங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம ஸ்பைசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒவ்வொன்றா எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம ஸ்பைசஸை வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஜாவித்ரி இதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பச்சை மிளகாலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் நீட்டாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வதங்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா பிங்காக இருக்கிறது நல்லா கலர்லெஸ்ஸாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் பாதி குக்கானதுக்கப்புறமா நான் வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி நல்லா சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு அந்த தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அப்போ தான் நல்ல பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி விடும். இல்லைன்னா அது ரொம்ப லேட் ஆகும். இடையில் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்லா வதங்கலை அப்படின்னா கொஞ்சம் நல்லா கரண்டிக்கு குத்தி விட்டிங்கன்னா அது நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிட்டு நல்லா வதங்கி வந்துடும். நம்மளுக்கு தக்காளியில் சாரும் வர்றதுனால நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்ல அது வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமலும் இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து தக்காளி சேர்த்துருவேன். இது பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு நம்மளுக்கு தக்காளி. அப்புறம் இதுக்கப்புறமா வந்து நான் முந்திரி சேர்த்துக்க போகிறேன். அந்த முந்திரி வந்து ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, லைட்டாக அந்த சூடுலேயே நம்மளுக்கு காட்டினா போதும். லைட்டாக நல்லா வதக்கி எடுத்துருங்க முந்திரியை. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இதை வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் அதே கடாயில் தாளிப்பு சேர்க்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் எடுத்துட்டு இதில் நான் தாளிப்புக்கு வந்து சீரகமும் சோம்பு மட்டும்தான் போட போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சேர்ந்து நம்ம எல்லாமே வந்து ஏற்கனவே குக் பண்ணதுங்கிறதுனால ரொம்ப நேரம் இது தனியாக நம்ம கொதிக்க வேண்டாம். இது சேர்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்பைசஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்பைஸ் பவுடர் வேணுமோ அதெல்லாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இது கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும்.
அதனால் நான் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். இதில் நான் தனியாக வந்து கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு தான் அந்த பேஸ்ட்டு அரைச்சோம். அதனால் நான் தனியாக கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணலை. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஓரத்துலலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் வந்து ரொம்ப நேரம் ஆகாது குக்காக, சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நான் நல்லா இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கிரேவியை வந்து சப்பாத்தியோடு தான் சாப்பிட்டோம். இது வந்து இட்லி தோசைக்கு கூட நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.